ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியானவழி அன்பர்களே, ஆத்ம ஐக்கிய அன்பர்களே, அருளாளர்களே, தவசிகளே, ஞானிகளே, மகான்களே, அனைவரையும் மனம் மொழிமையால் வணங்குகிறேன். இன்றைய தலைப்பு ஜோதிடம். இன்றைய நிலையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலானோர் தியான வழியிலேயே கூட இருக்காங்க. இருந்த போதிலும் ஜோசியத்தை, ஜாதகத்தை நாம் பார்க்க வேண்டிய சூழல் தான் இருக்குது. காரணம், ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா, அப்போ முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நாம் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், சொந்தக்காரவங்களாம் இருக்காங்களே, அப்போ அது என்ன செய்வாங்க, இல்லை நாங்கள் தியானத்தில் இருக்கோம், நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எடுபடாது. அவங்க சொல்கிறத நாம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா சாமி என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு ஜோதிடம் இல்லை, ஜாதகம் இல்லை. ஏனென்றால் அவன் சரகண பவ குகா கந்தா கடம்பா கார்த்திகேயா அப்படிங்கிற நிலையில் எதையும் மாற்றி அமைக்கும் ஞானம் கொண்டவன், சக்தி கொண்டவன் மனிதன். ரோட்டில் போகக்குள்ள முள் இருக்குது, அது மேலே எடுத்து காலை வச்சுருவோமா? வைக்க மாட்டோம், நகர்ந்து போய்ட்றோம்ல. அது போல தான் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு எல்லாத்தையும் எதையாக இருந்தாலும் மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டு. ஏன்னா முழு முதற் கடவுள் அப்படின்ட்டு அகத்திய மகரிஷி விநாயகர் தத்துவத்தில் அவர் கொடுக்குறார். முழு முதற் கடவுள்னு யாரை சொல்கிறாங்க? மனிதனை சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட மகாசக்தியை கொண்ட நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஜோதிடம் உண்டு, ஜாதகம் உண்டு. யாராருக்கு? ஏன்னா ஜோதிடத்தை கண்டுபிடிச்சதே நம்ம தானே. அகத்தியர் போல பெரிய மகான் நம்ம சர்க்குரு நிலைகள் தானே. ஆரியப்பட்டராகவும் ஒவ்வொரு நிலைகளாகவும் அவர் வளம் வந்துக்கிட்டே இருக்கார்ல. இந்த பூமியில் பிறந்து 1.5 கோடி ஆண்டு ஆகுது சர்க்குரு. அப்போ அஸ்ட்ராலஜி விண்ணின் இயக்கத்தை பற்றி அப்படியே முழுக்க அத்துப்படி. பழனியில் சர்க்குரு இந்த ஆலமரத்தை பிடிச்சிட்டு தலைகீழ தொங்குவாராம். ஏன் சாமி இதேமாரி தொங்குறீங்க அப்படின்னு சொன்னால், நான் வான்மீது பல அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்பாராம் ஞானகுருட்ட. அதுபோல் ஜோதிடம் உண்டு. யாருக்கு அப்படின்னு சொன்னால், தாவர இனங்களுக்கு. ஏன்னா அது மகசூல் எந்த ஆடிப்பட்டம் தேடி விதை, அதாவது ஒவ்வொரு எந்த காலத்தில் எந்த பயிர் பதிவு பண்ணுறோம், எதை வித்துடுறது, அதுபோல் மாடு, இதெல்லாம் எப்படி இனப்பெருக்கத்தினுடைய தன்மைகளில் இப்போ அப்படின்னா அதுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதுங்களுக்கெல்லாம் உண்டு, ஜோதிடம் உண்டு. ஆறாவது அறிவு படைத்த மனிதனுக்கு ஜோதிடம் இல்லை. இன்னைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 8 8ங்கிற நிலை
ஒரு காலத்துலலாம் நான் வந்து என்னென்னா 8ன்னு சொன்னால், அன்றைக்கி தேதி 8ன்னு சொன்னால் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படி இருந்தேன். எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன். இப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். அதாவது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். ஜோசியத்தை நம்புகிறோம், ஜாதகத்தை நம்புகிறோம், சாமியாரை நம்புகிறோம், புறத்தில் உள்ள சிலையை நம்புகிறோம். நம்மளை நாம நம்புகிறோமா? அகண்ட பேரண்டத்தின் அரும் பெரும் உணர்வுகள் இந்த உடலுக்குள் உண்டு. உயிர், உடல், ஆன்மா. அவ்வளோ பெரிய சக்தி இந்த உடலில் இருக்கு. மூலாதாரத்தில் மூண்டலும் கனலே. மூலாதாரம் என்பது என்ன? நமது உயிர். நமது உயிர் எங்க இருக்கு? புருவ மத்தியில் இருக்கு. புருவ மத்தியில் அது உள்நாக்கிலேருந்து மேலே ஒரு 2.5 விரக்கடை அப்படி வச்சோம்னு சொன்னோம்னா அந்த இடத்துல உயிர் இருக்குது. பீனியல் கிளாண்ட் அப்படிம்பாங்க. அதில் தான் அமிலங்கள்லாம் சுரக்கிறதுலாம். நாம் எடுக்கிற உணர்வு அந்த உயிரில் போய் மோதின உடனே எண்ணம் பிறக்குது. நாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோங்கிறத நாமளே கேட்டுக்கணும். மெய்ஞான வாழ்க்கை வாழ்கிறோமா, விஞ்ஞான வாழ்க்கை வாழ்கிறோமா, அஞ்ஞான வாழ்க்கை வாழ்கிறோமா, ஞான வாழ்க்கை வாழ்கிறோமா? இந்த வாழ்க்கை வாழ்வதனால் இம்மை மறுமை, அதாவது அடுத்த நிலை, இந்த உடலை விட்டு உயிரான்மா பிரிஞ்சுதுன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சோமா? சிந்திக்கணும்ல. சிந்திக்க செய்ய சிலை செய்தான், இந்த சிந்திக்கும் சிலையை நினைத்தானா? சிறுமையின் வடிவாய் சிலை என்று சந்தியில் நிற்கும் நிலை என்ன? இப்படின்ட்டு ஒரு ஞானி அதை வெளிப்படுத்துகிறார். எதுக்காக அந்த சிலைகள்லாம் அமைச்சு நமக்கு இவ்வளோ பெரிய தத்துவங்களையும் பேருண்மைகளையும் கொடுத்தார்களோ, அத்வைதத்தில் இருக்குது. அந்த சிலையின் உணர்வுகள் அனைத்தும் அத்வைதத்தில் இருக்குது, அருவுருவமாக இருக்குது. ஒரு விநாயகர் சிலை இருக்குன்னு சொன்னால், ஒரு பிள்ளையார் சிலை இருக்குன்னு சொன்னால், ஒரு கணபதி சிலை இருக்குன்னு சொன்னால், அந்த சிலையோடைய தத்துவ நிலைகள் எல்லாமே இந்த காற்று மண்டலத்தில் இருக்குது. அதை நாம் நுகரணும். அந்த அகத்தியர் தான் துருவனாகி துருவ மகிழ்ச்சி. அந்த அகத்தியர் விநாயகர் தத்துவத்தை அருளிய அந்த அகத்திய பெருமானார் தான் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றார். ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற வேண்டும். எங்கள் எண்ணம் சொல் செயல் புனிதம் பெற வேண்டும். எங்கள் பேச்சும் மூச்சும் சொல்லும் செயலும் உலக மக்களை அமைதி பெறச் செய்ய வேண்டும், சாந்தம் பெறச் செய்ய வேண்டும், நல்வழியில் அருள்வழியில் அழைத்துச் செல்ல வேண்டும். ஈஸ்வரா, குருதேவா, கருணை சுரூபா, நான் பார்ப்பவர்களெல்லாம் நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்பவர்களெல்லாம் நலம் பெற வேண்டும். எங்கள் பேச்சும் மூச்சும் சொல்லும் செயலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் நலமுடன் வாழ செய்ய வேண்டும், வளமுடன் வாழச் செய்ய வேண்டும். ஈஸ்வரா, குருதேவா, எங்கள் பார்வையில் வளரக்கூடிய குழந்தைகளெல்லாம் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், பற்றற்ற நிலையில் வாழ வேண்டும், மெய்ஞானத்தின் அருள்ஞானத்தின் நிலையில் வாழ வேண்டும், தினமும் துருவ தியானம் செய்ய வேண்டும், அனுதினமும் ஆத்ம சுத்தி செய்ய வேண்டும் என்று குழந்தைங்களை காலில் விழுவ சொல்லி அவங்களுக்கு விபூதியை பூசணும். ஆக ஜோதிடம் என்ற தலைப்பில் இன்னைக்கு கொடுத்த அந்த நிலையில் நாம் அதை சொல்லிட்டு வர நாம் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஏன்னா எண்ணமே வாழ்க்கை. இந்த எண்ணத்தை எப்படி சீர்படுத்துறது, செம்மப்படுத்துறது, உணர்வை எப்படி புனிதப்படுத்துறது
ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் தியானம். ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது எப்படி? ஆத்மாவை குளிர வைப்பது எப்படி? ஆத்மாவை மகிழ்ச்சி பெறச் செய்வது எப்படி? தெளிவை உருவாக்குவது எப்படி? ஒரு பால் இருக்கு இல்லைங்க, ஒரு பால், அந்த பாலை வந்து ஒரு தட்டில் அப்படியே ஊற்றுங்க, அப்படியே அந்த பாலையே பார்த்துட்டுருங்க, தெளிவு வந்துடும். ஏன் சிலைக்கு வந்து பாலை ஊற்றுறாங்க? பாலை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பேருண்மைகள்லாம் நிறைய இருக்குது சாமிகளே. எல்லாரும் அந்த குரு அருளை பெறுவோம். குரு அருள்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். குரு அருள்ங்கிறது என்ன? முதல்ல உயிரான ஈசனின் அருள் தான் அந்த குரு அருள்ங்கிறது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாம் சேர்த்த உணர்வுகள் அனைத்தும் அதாவது என்னுடைய தாய் வந்து முதல் குருவாக இருக்கின்றது, தந்தை 2வது குருவாக இருக்கின்றது, மெய்ஞானத்தை உரைத்த குரு 3வது குருவாக இருக்கின்றது. நான் எதையெல்லாம் பார்க்கின்றனோ கேட்கின்றனோ குழந்தை பருவத்திலேருந்து இந்த நொடிப்பொழுது வரைக்கும், இப்போ எனக்கு 59 வயசு ஆகுதுன்னு சொன்னால், இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நான் எதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரேனோ அவ்வளவும் எனக்குள்ள ஞானமாக குருவாக நின்று செயல்படுது. என்னுள் அனைத்து அணுவும் குருவே, என்னுள் அனைத்து அணுவும் குருவே பாடுறாருல்ல சாமி. குருவர்களை பெறுவோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம், என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்துடுவோம். மகிழ்ச்சி சாமிகளே. எல்லாருக்கும் வணக்கம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை.